தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் வடக்கு பகுதியில் உள்ள அமிர்த கடேஸ்வரர் கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திமுக மதுக்கூர் வடக்கு கிளை அலுவலகம் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி திறக்கப்பட்டது. மேலும் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் கட்சி தலைவர்களின் உருவச் சிலைகள் வைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கோயில் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்சி அலுவலகத்தை அகற்ற வேண்டுமென இந்து முன்னணியினர் அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு மனு அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து மனுவில் கூறியதாவது: அறநிலையத்துறை சட்டத்திற்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மத நிறுவன பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் எதிரான செயல் நடந்துள்ளது. திமுக கட்சி அலுவலகம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ளது. அண்ணாதுரை, ஈவேரா, கருணாநிதி சிலைகள் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து அறநிலையத்துறை நெடுஞ்சாலைத்துறை விசாரணை நடத்தி கட்சி அலுவலகம் சிலைகளை அகற்ற வேண்டும். கட்சி அலுவலகத்தை அகற்ற தவறினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளோம் என கூறப்பட்டிருந்தது. இது குறித்து அறநிலையத்துறை அலுவலர்கள் கூறுகையில், இடத்தினை அளவீடு செய்து விசாரித்து வருகிறோம். ஏற்கனவே கோயில் இடத்தை பயன்படுத்தி வந்த நபர் அதனை கட்சி அலுவலகமாக மாற்றினாரா அல்லது கட்சி அலுவலகத்திற்கு வாடகைக்கு விட்டுள்ளாரா என்பது குறித்தும் விசாரித்து வருகிறோம் என்றனர். திமுக அலுவலகத்தினை உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன், MP முரசொலி, திருவையாறு MLA சந்திரசேகரன், பட்டுக்கோட்டை MLA அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலையில் திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்ட கல்வெட்டு அமைக்கப்பட்டு விளம்பரம் செய்யப்பட்டன. ஆனால் அது கோயிலிடத்தில் அமைந்துள்ளது தொடர்பாக சர்ச்சை எழுந்ததால் அமைச்சர், MP, MLA-க்கள் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. திமுக உள்ளூர் நிர்வாகிகளை சத்தமில்லாமல் திறந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.